மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு நாம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் மந்த்க்கான மந்த்லி ரீடிங் தான் பார்க்க போறோம். ஜென்ரலா உங்களோட ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த ரீடிங்ல பார்க்க போறோம். கைஸ், ஆக்சுவலி நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில இருக்கேன். அதனால இன்னைக்கு பைல்ஸ் வந்து என்னால நிறைய வைக்க முடியாது. ஸோ 2 பைல், சரிங்களா, 2 பைல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க உங்க பைலை செலக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்க பைலை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கான மெசேஜ் என்னன்றது உங்களுக்கு தெரியும் கைஸ். ஒருவேளை உங்களுக்கு வந்து இல்ல மேம் எனக்கு 2 பைலுமே செட் ஆகல அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கு கிடையாது. பைல் நம்பர் 2 வந்து யூனிவர்ஸ் நிறைய மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க போல. பைல் நம்பர் 1 வந்து இந்த ப்ளூ கலர் பென் அண்ட் பைல் நம்பர் 2 வந்து இந்த பிளாக் கலர் பென். ஸோ உங்களோட பைல் எதுன்றதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க பைலை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பைலுக்கான டைம் ஸ்டாப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கேண்டில் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ, சாரி ப்ளூ கலர் பென் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். ஓகே பைல் நம்பர் 1, ஜென்ரலா இந்த மந்த் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துடலாம். வாவ், நிறைய விஷயங்கள் வந்து நீங்க புதுசா ஆரம்பிக்க போறீங்க. லைக் உங்களோட ஸ்டடீஸா இருக்கட்டும், இப்போ நீங்க ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு நீங்க காலேஜுக்கு போகலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஒரு புது எக்ஸாம்க்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டடீஸ் ரிலேட்டடான ஆக்ஷன்ஸ் நீங்க எடுக்க போறீங்க. உங்க லைஃப்ல வந்து புதுசா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறீங்க. அது வந்து உங்களோட ஜாபா இருக்கலாம், இல்ல உங்க ஸ்டடீஸா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு புது பிசினஸா கூட நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கா இருக்கலாம். ஆனா ஒரு போல்டான டிசிஷன் வந்து நீங்க எடுக்க போறீங்க. வாவ், இது வந்து ஒரு நியூ பிகினிங்கா உங்க லைஃப்க்கு இருக்க போகுது பைல் நம்பர் 1. இல்ல அப்படின்னா உங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை நீங்க பண்ண போறீங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, என்ன நீ இவ்வளவு படிச்சிருக்க, நீ போய் இந்த மாதிரிலாம் பண்ற, எதுக்கு உன்னோட லைஃபை வேஸ்ட் பண்ற, யார் என்ன சொன்னாலும் சரி. கைஸ், எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன், சரிங்களா? யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க வந்து உங்களோட ஹார்ட்டை வந்து நீங்க உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை வந்து நீங்க பண்ண போறீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களோட ட்ரீம் ஜாபானாலும் இருக்கலாம், கெரியரா இருக்கலாம், இல்ல அப்படின்னா உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு பிசினஸா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், எந்த விஷயமானாலும் இருக்கலாம். மேம் நான் வந்து என் லைஃப்ல ஒரு நியூ பிகினிங்காக வெயிட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பைல் கைஸ். இல்லைன்னா நீங்க இந்த பைல் பார்க்காதீங்க. ஓகே, பைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்க யூனிவர்ஸ்? வாவ், பைல் நம்பர் 1 எனக்கு இங்க ஜென்ரலா நான் எனக்கு காட்டுற மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்றேன் கைஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. எந்த விஷயமானாலும் இருக்கலாம், சரிங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், உங்களோட காலேஜ் அப்ளிகேஷன் விஷயமானாலும் இருக்கலாம், இல்ல அப்படின்னா உங்க ஜாப் அப்ளிகேஷனா இருக்கலாம், இல்ல ஏதாவது நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்கன்னா அந்த விஷயம், ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப நாளா நீங்க இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு 6ல இருந்து 8 மாசம் ஆர் மோர் தென் அ இயர் கூட நீங்க வந்து இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய டைம் நீங்க வந்து இதை
ஓகே இதுல நான் வந்து வின் பண்ணிடுவேன் ட்ரை பண்ணி எல்லாம் உங்களை விட்டு இழந்து போயிருக்கு. ஆனா இந்த டைம் வந்து நீங்க அந்த ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டீங்க. ஒரு வழியா நான் இந்த விஷயத்த முடிச்சுட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா எனக்கு இது கிடைச்சிருச்சு. யூனிவர்ஸ் நீங்க எனக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஸ்டேஜுக்கு நீங்க வர போறீங்க பைல் நம்பர் 1. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வெற்றி வந்து உங்களுக்கு இது கிடைக்க போகுது. இதை தடுக்கிறதுக்காகவும் ஒரு பர்சன் உங்க கூடயே இருக்காங்க, உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றதுக்கு. இப்போ நீங்க இந்த ரீடிங் பாக்குறப்போ அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல கூட நீங்க இந்த ரீடிங்கை பார்க்கலாம். எஸ் மேம், நான் உண்மையிலேயே கன்ஃபியூஸ்டா தான் இருக்கேன், எனக்கு எந்த சைட் போகணும்னு தெரியல. உங்களை கரெக்டான ஒரு வழியில கூட்டிட்டு போறதுக்கு தான் கைஸ் யூனிவர்ஸ் இப்போ உங்களை வந்து இந்த ரீடிங் பார்க்க வைக்கலாம். சீரியஸா உங்க கொஸ்டின்கான ஆன்சர் கண்டிப்பா கிடைக்கும்ன்றத சொல்றாங்க கைஸ். எனக்கு இந்த விஷயத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு வேணும், நான் இதுக்கான பதிலை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் யூனிவர்ஸ், எனக்கு இது கிடைக்குமா? டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும்ன்றத சொல்றாங்க. ஓகே, ஜென்ரலா உங்களுக்கு ஜாப் கெரியர் எப்படி இருக்கும்ன்றத பார்த்துடலாம். ஜாப் கெரியர் ஃபைல் நம்பர் 1 எப்படி இருக்கும்? ஓகே, உங்களுக்கு ப்ரமோஷனுக்கோ இல்ல ஒரு செகண்ட் இன்கம்க்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா இது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கனால வராது. இவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டை வந்திருக்கலாம், இந்த பர்சன் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு என்ன சொல்றது, பேசாம போயிருக்கலாம், ஒரு மனசங்கடம் உங்க 2 பேருக்குள்ள வந்திருக்கலாம். இந்த பர்சன் மூலியமா உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும்னு சொல்றாங்க. இவங்க கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் நம்பலாமா? இவங்க உண்மையாதான் கொடுக்குறாங்களா? திரும்ப ஏமாத்திட மாட்டாங்களா? அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள வரும். அதுக்காண்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க அக்செப்ட் பண்ணாம இருந்திருப்பீங்க. டெஃபினட்டா இதை நீங்க அக்செப்ட் பண்ணலாம் கைஸ். நீங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க அக்செப்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க. எப்படி அப்படின்னா எனக்கு இதுதான் வேணும், நான் அந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. பட் உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒருத்தவங்க மூலியமா தேடி வருது. உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சரா கூட இருக்கலாம் கைஸ். ஆனா நீங்க அவங்கள நம்ப மாட்டேன்றீங்க. இவங்களை நம்பி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணவா, இவங்களை நம்பி நான் வந்து ஏதாவது விஷயம் ஸ்டார்ட் பண்ணவா, என்னால முடியாது, நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா நீங்க இருக்கீங்க. யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பவுண்டரியில இருந்து நீங்க வெளியில வரணும். இல்ல என்னால முடியாது, ஃபர்ஸ்ட் திங் என்னால முடியாது, நான் யாரையும் நம்ப மாட்டேன், என்கிட்ட அவ்வளோக்கு இன்கம் கிடையாது, நான் வந்து எதை ஸ்டார்ட் பண்ணாலும் டக்குன்னு நான் ஸ்டாப் பண்ணிடுவேன், நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேன், ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா பாதியிலேயே நான் விட்டுருவேன். ஏன் தெரியும், இந்த விஷயம்லாம் எனக்கு சொல்லிட்டே இருக்காங்க. இது வந்து மெயினா உங்களோட ஜாப் கெரியர் இது ரிலேட்டடானது, சரிங்களா? எல்லாத்தையும் நான் விட்டுருவேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து உங்களை ஃபர்ஸ்ட் வெளியே வர சொல்றாங்க. உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட், மறுபடியும் நான் சொல்றேன், உங்களோட ஃப்ரெண்ட் ஆர் உங்க ரிலேட்டிவ், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மூலியமா கூட உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரலாம். நீங்க வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க அதை உடனே அக்செப்ட் பண்ணணும், நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. என்னன்றத உங்களை லிசன் பண்ண சொல்றாங்க. அவங்க என்ன ஐடியா உங்களுக்கு சொல்ல வராங்க, இது வந்து உங்களுக்கு பாசிபிளா, இது வந்து உங்களால பண்ண முடியுமா, பிராக்டிக்கலா இது வந்து பாசிபிளா அப்படின்றத உங்களை பார்க்க சொல்றாங்க. நீங்க எடுத்த உடனே வேண்டாம் அப்படின்னு அதை ஒதுக்காம
ஓகே இது சரியா வரும் இல்ல இது சரியா வராது, அவங்க சொல்றாங்க இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றத நீங்க டீட்டெயிலா கேட்டு அதுக்கப்புறமா டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க கைஸ். ஆனா ஜாப் கெரியர்ல வந்து உங்களுக்கு இது ஒரு சில பேருக்கான மெசேஜ். இன்னும் சில பேருக்கு வந்து எனக்கு என்ன காட்டுறாங்கன்னா, உங்களுக்கு இந்த மந்த்ல வந்து ஏதாவது போனஸோ இல்ல அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கோவர்க்கர் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு தெரியல. 2 3 4 கைஸ், எனக்கு இந்த இடத்துல வந்து உங்களோட லாங் டேர்ம் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க யாருக்காவது ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை ஏமாத்தி இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை கோவப்படுத்தி இருக்கலாம், உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தைகளே இல்லாம இருக்கலாம். அவங்க வந்து உங்களை மிஸ் பண்றாங்க. பைல் நம்பர் 1 இவங்க வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, இவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து வந்தா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்றத எனக்கு யூனிவர்ஸ் சொல்றாங்க. அகைன் அண்ட் அகைன் ஒரு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட் இவங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, மேபி ஒரு சில பேருக்கு வந்து சைல்ட்ஹுட்ல இருந்தே இவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். குழந்தையா இருக்கும்போது 11 நான் வந்து இப்போ பாக்குறேன். எஸ், கன்ஃபர்மேஷன். உங்களுக்கு வந்து இவங்க சின்ன வயசுல இருந்தே இவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல கொஞ்ச நாள் நீங்க பேசினாலும் க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆயிடுறீங்க. இவங்க மூலியமா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரப்போகுது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க போகுது, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ இதை நீங்க வந்து அக்செப்ட் பண்றதும் அக்செப்ட் பண்ணாததும் உங்க கையில தான் இருக்கு கைஸ். இது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜாவே கொடுக்குறாங்க. மேம் இல்ல மேம் எனக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இன்னும் எதுவும் நடக்கல அப்படின்னா மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு நடக்கலாம், இல்ல இந்த ஜூன்ல உங்களுக்கு ஏதாவது அதை பத்தின மெசேஜ் உங்களுக்கு வரலாம். பைல் நம்பர் 1. ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி பார்த்துடலாம். Wow. ஓகே கைஸ், பைல் நம்பர் 1 எனக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளியாரிட்டி அப்படின்ற இந்த ஒரு விஷயம் எனக்கு யூனிவர்ஸ் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி உங்க ரிலேஷன்ஷிப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க பார்ட்னரா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம் கைஸ். உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம இவங்க சரியா தான் பேசுறாங்களா, இல்ல இவங்க நம்மள யூஸ் பண்றாங்களா, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து சரியா தப்பா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன்ல நீங்க இருந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மந்த்ல உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். எப்படின்னா ஓகே இவங்க எல்லாருமே குட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட இருக்காங்க, இவங்க நமக்கு நல்லதுதான் பண்றாங்க, இவங்க கூட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம். இல்ல இவங்க வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இந்த பர்சன் எனக்கு நல்லவங்க கிடையாது, என்ன சொல்றது, நமக்கு நல்லது பண்ணல, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து காசிப் தான் பேசுறாங்க, நம்மள யூஸ் தான் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு கிளியாரிட்டிக்கு நீங்க வந்துருவீங்க. அண்ட் உண்மையிலேயே உங்களுக்கு உங்க லைஃப்க்கு உண்மையிலேயே தேவை உள்ள ஃப்ரெண்ட்ஸை நீங்க வச்சுப்பீங்க கைஸ். நீங்க வந்து இந்த இடத்துல எனக்கு இதையும் காட்டுறாங்க, நீங்க மட்டும் ஜெயிக்கணும், நீங்க இதெல்லாம் பண்ணல, உங்க கூட இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரையுமே வந்து நீங்க நான் மட்டும் ஜெயிக்க கூடாது, நான் கத்துக்கிட்ட விஷயத்த என் கூட இருக்கிறவங்களுக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் நீங்க ஷேர் பண்ணது எல்லாமே வேஸ்டா தான் போயிருக்கு. எல்லாரும் உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணிருக்கு. என்ன இதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் பாசிபிளா, ரியாலிட்டியா தான் அது நடக்குமா, நீ சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய உங்களை டிமோட்டிவேட் தான் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு கிளியாரிட்டி கிடைச்சிடும். ஓகே நம்ம வந்து இவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா நமக்கு கிளியாரிட்டி கிடைக்குமா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த கிளியாரிட்டி கிடைக்குமா, அந்த ஒரு கிளியாரிட்டிக்கு நீங்க வந்துருவீங்க கைஸ். என்ன சொல்றது, கரெக்டா நம்ம கொஸ்டினை யார்கிட்ட கேட்டா கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். எல்லார்கிட்டயும் நீங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு நீங்க ஒரு ஒரு ஷெட்யூல நீங்க வந்து கரெக்டா கொண்டு வந்துருவீங்க அப்படின்றத சொல்றாங்க. மோர் லைக் என்ன சொல்றது, ப்ரொஃபஷனலா நீங்க மாறிடுவீங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகே இது எனக்கு செட் ஆகாது, இதுக்கு மேல வந்து இதுல நான் என்னோட டைம் அண்ட் எனர்ஜி நான் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க அந்த நிமிஷமே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும்
எல்லா விஷயத்தையும் வந்து கட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு மைண்டுக்கு நீங்க வர மாதிரி எனக்கு காட்டுறாங்க கைஸ். இது எதுவானாலும் இருக்கலாம். மோர் கிரவுண்டடா இருக்க போறீங்க. ஓகே, நான் வந்து எந்த விஷயத்திலயுமே வந்து நான் அவசரப்பட போறது இல்ல. எனக்கு வந்து சரின்னு படுற விஷயத்த மட்டுமே நான் பண்ண போறேன். என் மனசுக்கு சரின்னு படுற விஷயத்த நான் பண்ண போறேன். ஒருவேளை அதுல தப்பு இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா என்ன மாத்திப்பேன் அப்படின்ற அந்த ஒரு தெளிவான மனநிலைக்கு நீங்க வர போறீங்க. வாவ். ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட ஹெல்த்தை பத்தி கேட்டுடலாம். ஃபைல் நம்பர் 1, உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடா பாக்குறப்போ, ரீசன்ட் டேஸ்ல உங்களுக்கு ஏதாவது திடீர்னு ஹெல்த்ல ப்ராப்ளம் வந்திருக்கலாம். சடனா உங்களுக்கு நல்லா தான் இருந்திருப்பீங்க, சடனா ஃபீவரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கலாம். இதெல்லாம் எனர்ஜி கிளென்சிங்ன்றதை யூனிவர்ஸ் சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், உங்களை வந்து நிறைய தண்ணி குடிக்க சொல்றாங்க கைஸ். தண்ணி நிறைய குடிக்க சொல்றாங்க. அண்ட் நீங்க வந்து ஒரு நிமிஷம் கைஸ். நீங்க கைஸ், எனக்கு உங்க ஹெல்த் ரிலேட்டடா கேக்குறப்ப எனக்கு இந்த ஒரு மெசேஜும் சொல்றாங்க. நீங்க வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஹெல்த் சம்பந்தப்பட்டு ஏதாவது கோர்சஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல மெடிசன் சம்பந்தப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆயுர்வேதா, சித்தா, இல்ல அப்படின்னா வேற எதனாலும் இருக்கலாம். ஓகேவா கைஸ், இது சம்பந்தப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதை நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா நீங்க வந்து இப்போ ஹெல்த் ரிலேட்டடா ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க. உங்களோட அந்த கைடன்ஸை வச்சு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க இதனால வந்து என்ன சொல்றது, ஒரு ஹீலராவோ இல்ல ஒரு ஏன் தெரியல, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனா நீங்க வர மாதிரி எனக்கு காட்டுறாங்க கைஸ் இந்த இடத்துல. நான் உங்க ஹெல்த்தை பத்தி தான் ஜென்ரலா கேட்டேன். இப்போ நீங்க ஒரு பெரிய ஹெல்த் மூலமா உங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்திருக்கு. ஆனா இது ஒரு பெரிய இஷ்யூ தான், எனக்கு என்னன்றது தெரியல கைஸ். இல்ல மேம் எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னா நீங்க இந்த மெசேஜ் எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க. ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங், எல்லாருக்குமே எல்லா மெசேஜும் செட் ஆகுன்றது கிடையாது. சரிங்களா கைஸ்? ஓகே, ஹெல்த் மூலமா நீங்க ஏதோ ஒரு பெரிய பெரிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்திருக்கலாம். எக்ஸாம்பிள் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது கைஸ். ஓகே, கைஸ், வெயிட் கெயின், வெயிட் லாஸ், இந்த மாதிரி விஷயத்துல நீங்க நிறைய ஹெல்ப் பண்ண போறீங்கன்னு சொல்றாங்க எனக்கு யூனிவர்ஸ். சொல்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா கைஸ்? அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடா உங்களுக்கு பர்சனலா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அடிக்ஷன் ஃபுட்ஸ், இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ஃபுட் இல்லாம இருக்க முடியாது, எனக்கு வந்து ஜங்க்னா ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்னால அந்த ஃபுட் அடிக்ஷனை வந்து நீங்க இந்த மந்த்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்றாங்க. உங்க ஹெல்த்துக்கு வந்து நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்றத சொல்றாங்க கைஸ். ஓகே, வாவ், ஓவரால் ஒரு சூப்பரான ரீடிங் தான். அண்ட் ஃபைனலா நாம உங்களோட ஃபினான்ஷியல் இந்த மந்த் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம்.
கைஸ், எனக்கு உங்கள் ஃபினான்ஷியல் பற்றி பார்க்குறப்போ எனக்கு யூனிவர்ஸ் ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. பிளைண்டாக ஒருத்தவங்களை நம்பாதீங்க, கண்மூடித்தனமாக ஒருத்தவங்களை பணம் ரீதியாக நம்பாதீங்கன்றத சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த மந்த்ல யாருக்காவது ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலோ, இல்லை அப்படின்னா யாராவது உங்ககிட்ட ஃபினான்ஷியலாக ஹெல்ப் கேட்குறாங்கனாலோ பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சுட்டு கொடுங்க அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா கைஸ்? ஃபினான்ஷியலா பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்த் வந்து ஓவராலா உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவா தான் கைஸ் இருக்கும். ஓகே, நீங்க வந்து நல்லா இருப்பீங்க, ஃபினான்ஷியலா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. உங்களுக்கான உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. மேம், எனக்கு இஎம்ஐ இருக்கு, எனக்கு வந்து ஃபேமிலியை நான் பார்க்கணும், நான் தான் எங்க ஃபேமிலிக்கு ஓல்டர் சைல்டு, நான் இது எல்லாத்தையும் பார்க்க அதெல்லாம் நீங்க பாத்துருவீங்க கைஸ். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்காவது நீங்க பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு நீங்க டிசைட் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி எதுலயாவது நீங்க டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓகே, எனக்கு வந்து இது சரின்னு படுது, நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து எதுலயும் அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ண வேணான்றத சொல்றாங்க. நீங்க வந்து 2 பக்கமும் என்னன்றத பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க கைஸ். எல்லாத்துலயுமே வந்து ஃபினான்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. ஓகே, ஓவரால் ஃபைல் நம்பர் 1 டெஃபினட்டா இந்த ரீடிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொல்றது, இந்த மந்த் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். அண்ட் உங்களோட பையில நீங்க இந்த அளவுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ரீடிங் நான் எடுத்ததுல. அதே மாதிரி உங்களுக்கு என்னோட ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பர்சனல் ரீடிங் வேணுனாலும் சரி, இல்ல கிறிஸ்டல்ஸ் பிரேஸ்லெட்ஸ் வேணுனாலும் சரி, நீங்க டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஓகே, பைல் நம்பர் 1 இதே மாதிரி இன்னொரு ரீடிங்ல சந்திக்கலாம். See you, tata, bye bye. ஓகே, பைல் நம்பர் 1 வந்து உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பைல் நம்பர் 2க்கு இந்த ஜூன் மந்த்துக்கு என்ன மெசேஜ் யூனிவர்ஸ் கொடுக்கணும் நினைக்கிறாங்கன்றத பார்த்துடலாம். ஹலோ பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் பென் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இது. வாங்க நம்ம ரீடிங்குள்ள போகலாம். கைஸ், பைல் நம்பர் 1 வந்து உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட ரீடிங். அண்ட் ஃபைனலி பைல் நம்பர் 2 உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றத பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம கார்ட்ஸ் எடுக்கிறப்பவே பார்த்துருப்பீங்க, நிறைய மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஆவலாக இந்த ரீடிங்காக நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நாம வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். இந்த ஜூன் மந்த் ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஓகே கைஸ், எனக்கு ஏன் தெரியல, ஒரு சில பேர் வந்து ரொம்ப புரோக்கனா ஃபீல் பண்றீங்க. ஏன் லைஃப் இப்படி இருக்கு, என்னால வந்து எதுலையுமே வின் பண்ண முடியல, எதுலையுமே எனக்கு ஒரு ஸ்டேபிளான ஆன்சர் கிடைக்கல, நான் எது ஸ்டார்ட் பண்ணாலுமே அது பிரேக் ஆகுது. மேபி பைல் நம்பர் 1 பார்த்தவங்க கூட ஒரு சில பேர் பைல் நம்பர் 2 கண்டினியூவா பார்க்கலாம். நம்ம என்னன்றத கேட்கலாம் கைஸ் யூனிவர்ஸ் கிட்ட. ஆனால் ரொம்ப புரோக்கனா நீங்க ஃபீல் பண்றீங்க. நம்ம இப்போ ஒரு ஜென்ரல் மெசேஜ் மாதிரி எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து உங்களோட ஹெல்த், ஜாப், கெரியர், ரிலேஷன்ஷிப்பை பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஜென்ரல் மெசேஜை நான் இப்போ எடுத்துடுறேன். ஓகே, வாவ், உண்மையிலே ஒரு சூப்பரான ஆன்சர் எனக்கு கொடுத்துருக்காங்க. பைல் நம்பர் 2
நீங்க வந்து இப்போ கரண்டா என் லைஃப்ல எல்லாமே ரொம்ப புரோக்கனா இருக்கு, எல்லாமே நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல, எல்லா ரீதியாவும் நான் செலவு பண்ணிருக்கேன், என்னோட உறவுகளை நான் ரொம்ப பாதுகாப்பா பார்த்து இருந்திருக்கேன், ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னை விட்டு போயிருக்கு, எல்லாருமே வந்து என்னதான் பிளேம் பண்றாங்க, ஓ மேலதான் தப்பு, உன்னாலதான் இப்படி நடந்தது அப்படின்னு எல்லாருமே என்னதான் குறை சொல்றாங்க. அப்போ உண்மையிலே என் மேலதான் தப்பா, என்னாலதான் இந்த விஷயம் நடந்ததா, என்னாலதான் இது நடக்காம போச்சா அப்படின்ற இந்த கன்ஃபியூஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீடிங் தான் இது. இல்ல மேம் என்னோட லைஃப் எல்லாம் நார்மலா தான் இருக்கு, நீங்க சொல்றதுக்கும் என்னோட லைஃப்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா நீங்க இந்த ரீடிங் பார்க்க வேணாம். ஏன்னா இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. உங்களுக்கு இந்த ரீடிங் செட் ஆச்சுன்னா மட்டும் இந்த ரீடிங் பாருங்க, சரிங்களா கைஸ்? இது நான் மறுபடியும் சொல்றேன். பயல் நம்பர் 2, இது உங்களுடைய கர்மா ஃபினிஷ் ஆகிற டைம். நீங்க இருக்க அதை ஹோல்ட் பண்ணி வைக்க உங்களுக்கே தெரியும் இது உங்களுக்கு செட் ஆகாது, இந்த பர்டிகுலர் விஷயத்தை விட்டு நீங்க மூவ் ஆன் ஆகி தான் வரணும். இது எது சம்பந்தப்பட்டனாலும் இருக்கலாம், உங்களோட ஜாப், கெரியர், ரிலேஷன்ஷிப், ஒரு உங்களோட ஃப்ரெண்ட், எதுவானாலும் இருக்கலாம். நீங்க வந்து என்ன சொல்றது, அதை விட உங்களுக்கு மனசு வரல, இல்ல அப்படி கிடையாது 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 அப்படின்னு நீங்க அதை ரொம்ப டைட்டா பிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனா இல்ல இது உங்களுடைய வாழ்க்கை கிடையாது, நீங்க இருக்க அதை டைட்டா பிடிக்க உங்களோட லைஃபை நீங்க எடுக்கிறீங்க. பயல் நம்பர் 2, சாரி நான் அதுக்கு முன்னாடி பயல் நம்பர் 1ன்னு சொல்லியிருக்கேன்னு என்னன்னு தெரியல. மேபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா பயல் நம்பர் 1 பார்த்துட்டு கூட நீங்க பயல் நம்பர் 2 பார்க்கலாம் கைஸ். உங்க லைஃபை நீங்க வந்து இழக்கிறீங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இம்மீடியட்டா நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியதான டைமுக்கு வந்துட்டீங்க. அதே இடத்துல நீங்க உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க பயல் நம்பர் 2. ஆனா என்ன சொல்றது, எனக்கு ஜஸ்டிஸும் கிடைக்கணும், ஆனா என்னால வந்து இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ல இருந்து என்னால வெளியில வர முடியல, என்னால அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்னால எடுக்க முடியல, அவ்வளோதான் என் லைஃப், அவ்வளோதான் நான் இப்படிதான் முடிஞ்சது, நான் தான் உட்காந்து எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்களாவே உங்களுக்குள்ள ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நீங்க எந்த விஷயத்த ரொம்ப டைட்டா புடிச்சிட்டு இருக்கீங்களோ, நான் இப்போ சொல்றப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மைண்ட்ல டக்குன்னு வருது, ஓ ஆமா இவங்க சொல்றத பார்த்தா இது சம்பந்தப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட்ல டக்குன்னு வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் தான் கைஸ். நீங்க மைண்ட்ல ரொம்ப ரொம்ப இருக்க பிடிச்சி வச்சுட்டு இருக்க அந்த தாட்ஸ், அதை பத்தின ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும், அதை பத்தின ஒரு உண்மை உங்களுக்கு வெளியே வரும், அந்த பர்சனை பத்தின உண்மை கூட வரலாம். நம்மளால கரெக்டா அதை சொல்ல முடியாது கைஸ், ஆனா கண்டிப்பா உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களை தேடி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த விஷயத்த விட்டாகணும் அப்படின்றத சொல்றாங்க. நீங்க இதை டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜஸ்டிஸும் ஹோல்ட் ஆகி தான் இருக்கும். நீங்க அதை ரிலீஸ் பண்றப்போ தான் உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களை தேடி வரும்ன்றத சொல்றாங்க கைஸ். எனக்கு இந்த இடத்துல கரெக்டா ஓவரால் பாக்குறப்போ உங்க ஜஸ்டிஸ் உங்களுக்கு பக்கத்துல வந்துருச்சு, ஆனா நீங்க அந்த ஜஸ்டிஸே வந்து சந்தேகப்படுறீங்க. நீதான் என்னோட ஜஸ்டிஸா, நீதான் எனக்கு வந்து ஆன்சர் பண்ண போறியா, இதுதான் எனக்கான ஜஸ்டிஸா, அப்போ இத்தனை நாள் நான் என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேனா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க நிறைய கேட்கலாம். மேம் நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறேன் அப்படின்னா கைஸ் இதை நீங்க மாத்தி ஆகணும். இல்ல மேம் அந்த மாதிரி இல்ல, ஆனா எனக்கான ஜஸ்டிஸ் இதுதானான்ற சந்தேகத்துல நான் இருக்கேன், உண்மையிலேயே எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேர்ள் ஆர் ஒரு ஃபீமேல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தாராளமா நீங்க உங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கலாம். உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் இந்த மெசேஜ் சொல்றாங்க கைஸ். ஃபைல் நம்பர் 2. ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலா உங்களோட ஜாப் கெரியர் எப்படி இருக்குன்றத பத்தி பார்த்துடலாம். ஓகே, கிங் அண்ட் குயின்.
ஃபைல் நம்பர் 2, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில பேர் 7 வருஷமா கூட ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க சேர்த்து வச்சிட்டு இருக்கலாம். எனக்கு இந்த இடத்துல ஒரு இமீடியட் ஆக்ஷன்றத காட்டுறாங்க. ஜாப் கெரியர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து நான் இப்போ வேலை பார்க்குற இடம் எனக்கு சரியா படல, நான் வந்து ஒரு இடம் மாறணும்னு நினைக்கிறேன், இந்த கம்பெனி எனக்கு செட் ஆகல, இல்ல இந்த குறிப்பிட்ட இந்த வேலை எனக்கு வந்து செட் ஆகும் அப்படின்ற மாதிரியான மைண்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சீக்கிரம் மாறிடுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பிரேக் காட்டுறாங்க. எஸ், இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பிரேக் காட்டுறாங்க. பிளஸ் நீங்க வந்து உங்க ஒர்க் பிளேஸ்ல வந்து கொஞ்சம் சண்டை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றத காட்டுறாங்க கைஸ். ஆனா உங்களுக்கு அங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ இல்ல மேம், நான் இதெல்லாம் வரணும்னு நான் விரும்பல, நான் வந்து ஒரு ஜாப் மாறணும்னு நினைக்கிறேன், தாராளமா நீங்க மாறலாம். இல்ல மேம், எனக்கு இந்த ஜாப்ல இருந்து எனக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா, எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்குமா, நான் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணலாமா, கிடைக்கும் கைஸ். ஆனா இப்போதைக்கு நீங்க வந்து யாரையும் நம்பி நீங்க எதுவும் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இவங்க சீனியர் ஆஃபீஸரா இருக்காங்க, இவங்கள நம்பி சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையா வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க கைஸ். அதனால ப்ரமோஷன் உங்களுக்கு வேணும், எஸ் மேம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 monthsக்கு நீங்க வந்து இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயுமே நீங்க ஷேர் பண்ண வேணான்றத சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டடா இல்லைன்றதையும் சொல்றாங்க கைஸ். நிறைய மிஸ்டேக்ஸுமே வந்து நீங்க உங்களோட ஜாப் கெரியர்ல வந்து பண்ணிட்டு இருக்க மாதிரியே எனக்கு காட்டுறாங்க. உங்களோட பர்சனல் விஷயத்தையும் உங்களோட வேலையையும் நீங்க ஒன்னா கொண்டு வரீங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல வந்து நீங்க நிம்மதியாவும் ஒர்க் பண்ணல. ஓ ஓகே, இந்த ஒரு மெசேஜும் நான் பாக்குறேன் கைஸ். நீங்க வந்து உங்களுக்கு கொடுத்த வேலையை விட்டுட்டு மத்தவங்களுக்கு கொடுக்குற வேலையை நீங்க நிறைய வாங்கி பாக்குற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ஓகே, சரி இவங்க வந்து என் கூட வேலை பாக்குறவங்க தானே, சரி இவங்க என்னோட சீனியர் தானே, சரி இவங்க எங்களோட மேனேஜர் தானே, சரி அவங்க வேலையை நான் பாக்குறேன், அவங்க இதை சொல்லிட்டாங்கன்னா இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நீங்க பண்ண 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 உங்களோட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க இழக்குறீங்க அப்படின்றத சொல்றாங்க. நான் வந்து அதுக்குன்னு அவங்களுக்கு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லல கைஸ். என்னதான் நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தாலும் உங்களோட வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்றத சொல்றாங்க. இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வேலைக்கு வந்து ஒரு ஷியோரிட்டி நாம கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது உங்க கையில தான் இருக்கு. ஃபைல் நம்பர் 2, நீங்க தான் டிசிஷன்ஸ் எடுக்கணும். இந்த மெசேஜ் உங்களுக்கு செட் ஆயிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு சீக்கிரம் இந்த ஆக்ஷனை உங்க லைஃப்ல எடுங்க. எனக்கு மறுபடியும் சொல்றது இமீடியட் ஆக்ஷன். ஃபைல் நம்பர் 2 இமீடியட் ஆக்ஷன் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி பார்த்துடலாம். ஃபைல் நம்பர் 2க்கு இந்த ஜூன் மந்த் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கணும். ஃபைல் நம்பர் 2 எனக்கு ரொம்ப ஸ்டப்பனான எனர்ஜியை காட்டுறாங்க, ரொம்ப பிடிவாதமா இருக்க மாதிரியான எனர்ஜியை காட்டுறாங்க. எனக்கு மறுபடியும் சொல்றது, நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்தே பார்த்து நீங்க அந்த எப்படி சொல்றது, எக்ஸாம்பிளுக்கு அந்த உங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆயிருந்திருக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சரிங்களா, இதுதான் உங்களோட சிச்சுவேஷனா இருக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருந்திருக்கலாம், இல்ல அந்த பர்சனுக்கும் உங்களுக்கு ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்திருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். ஆனா நீங்க வந்து அந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க பேச வராங்க, இல்ல அவங்க ஏதாவது ஒரு விதமா உங்களுக்கு உதவி பண்ண வராங்க அப்படின்னா நீங்க வந்து அதை அக்செப்ட் ஏத்துக்க மாட்டேன்றீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா
இல்ல இனிமே நான் யாரையுமே நம்ப மாட்டேன், எல்லாருமே இப்படிதான் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க அந்த மாதிரி எனக்கு காட்டுறாங்க. எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறது ரைட் தான், ஆனா 2 சைடுமே என்னன்றத பார்க்க சொல்றாங்க. உங்க சைடு உள்ளதுக்கும் நீங்க பார்க்கணும், அவங்க சைடு உள்ளதுக்கும் பார்க்கணும். இப்போ உங்க லைஃப்ல ஒரு பர்சன் பாஸ்ட்ல இருந்து ஒரு பர்சன் உங்களை தேடி வர மாதிரி காட்டுறாங்க. இல்ல அவங்க வந்திருக்கலாம், நீங்க பேசுறதுக்கு இல்ல இவங்க கிட்ட நான் பேச மாட்டேன், இவங்க கிட்ட பேசுறதுனால என்ன ஆக போகுது, மறுபடியும் இந்த விஷயம் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்க மாதிரி காட்டுறாங்க. இல்ல இதுக்கு மேல இந்த பர்சனோட எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் நான் வேணாம்னு நினைக்கிறேன், அதுதான் எனக்கு நல்லது. இந்த டைம் இவங்க மூலமா உங்களுக்கு ஏதோ ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்க போகுதுன்றது சொல்றாங்க கைஸ். இவங்க ஏதோ ஒரு மூலமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க, இதனால நீங்க ஒரு புது பர்சனா சேஞ்ச் ஆக போறீங்கன்றத காட்டுறாங்க. ஓகே, நான் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய எடுக்கணும்ன்றத யூனிவர்ஸ் சொல்றாங்க. ஸோ உங்களுக்காக ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா நான் இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு வேற என்ன கைடன்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி, வேற என்ன மெசேஜ் இருக்கு யூனிவர்ஸ். என்ன கைடன்ஸ் இருக்கு? ஓகே, பாயல் நம்பர் 2. கைஸ், உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி பாக்குறப்போ நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்க இருந்த பர்சன் நீங்க எப்படி இருந்தீங்கன்றத சொல்றேன். நீங்க வந்து டக்குன்னு அன்பு காட்டுற ஒரு பர்சன், எல்லாருக்குமே வந்து உங்களோட ஃபுல் ஹார்ட்டடா நீங்க உதவி பண்ணுவீங்க. எஸ், நான் கண்டிப்பா பண்றேன். உங்ககிட்ட இல்லைனாலும் சரி, எப்படினாலும் நீங்க மேனேஜ் பண்ணி உங்களுக்கு யாருக்கானாலும் சரி உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுவீங்க. ஆனா அவங்க பதில் உங்களுக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றம், மனசங்கடம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஆனா இந்த டைம் உங்க லைஃப்ல வந்து திரும்ப எனக்கு மறுபடியும் காட்டுறது பாஸ்ட்ல இருந்து வர ஒரு பர்சன் தான். மேபி இவங்களுக்கும் உங்களுக்கும் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கலாம். எஸ், கன்ஃபர்மேஷன். பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கலாம் உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும். இந்த டைம் இந்த பர்சன் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும்ன்றத சொல்றாங்க. ஒரு சில விஷயம் நீங்க நல்லதுன்னு நினைச்சிட்டு இருந்தது கெட்டது அப்படின்றதை இவங்க காட்டுவாங்க. ஒரு உண்மை வெளியில வரும்ன்றத சொல்றாங்க கைஸ். இது எது ரிலேட்டடானாலும் இருக்கலாம். ஒரு நிமிஷம். ஃபைல் நம்பர் 2. இந்த பர்சன் உங்க லைஃப்ல ஒரு ஜஸ்டிஸை கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஃபினான்ஷியலாவும் சரி, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாவும் சரி. உங்க 2 பேருக்கான ரிலேஷன்ஷிப் பாஸ்ட்ல எப்படி இருந்ததுன்றது எனக்கு தெரியாது கைஸ். ஆனா இப்போ இவங்க உங்க லைஃப்ல வர்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சை கொண்டு வரணும்னு இந்த பர்சன் நினைக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்க உங்களை ஏமாத்தணும், உங்ககிட்ட இருக்கிற நாலேஜை இவங்க வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணணும். எனக்கு அந்த மாதிரி தப்பான தாட்ஸ் வந்து எனக்கு காட்டல. ஆனா இவங்க வந்து உங்க கூட லைஃப் ஸ்பெண்ட் பண்ணணும், புதுசா கத்துக்கணும், க்ரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க கைஸ். எனக்கு நல்ல விதமா தான் காட்டுறாங்க. ஸோ இது உங்களோட டிசிஷன்ஸ். எனக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க இதை எடுத்துக்கலாம். ஓகே மேம், நீங்க சொல்றீங்க, நான் இந்த பர்சனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இல்ல மேம் வேணாம், இது உங்களோட டிசிஷன் கைஸ். எனக்கு கொடுக்குற மெசேஜை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட்
ஃபைனலி உங்களோட ஹெல்த்தை பத்தி நம்ம பார்த்துடலாம். உங்க ஹெல்த்தை பத்தி ஃபைல் நம்பர் 2 எனக்கு இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களால நிறைய பேரோட ஹெல்த்தை கியூர் பண்ண முடியும். ஏன்னா நீங்க ஒரு ஹீலர். மேபி நீங்க ஹீலிங் ஜாப்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு டேரட் கார்டு ரீடரா இருக்கலாம். எனக்கு இந்த இடத்துல வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீல் எனக்கு வருது. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா, இல்ல நான் ஹீலர் கிடையாது, எனக்கு அந்த நாலேஜ் கிடையாது, நான் வந்து ஒரு பர்சனே கிடையாது, எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது, நீங்களே உங்களை வந்து டீக்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால முடியாது. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைய ஈஸியா சால்வ் பண்ண முடியும். எல்லாருனாலையும் முடியாதது நீங்க ஈஸியா முடிச்சிருவீங்கன்றத சொல்றாங்க. இந்த என்ன சொல்றது, உங்களை பத்தி நீங்களே தப்பா நினைக்கிறதே வந்து உங்க ஹெல்த்தை பாதிக்குதுன்றத சொல்றாங்க கைஸ். எனக்கு வந்து இந்த இடத்துல உங்களோட அம்மா இல்ல உங்களோட பாட்டியை நீங்க மிஸ் பண்ற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. அவங்க பண்ணி கொடுக்கற ஃபுட்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்க கூட இருந்த மெமரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. இல்ல உங்க சிஸ்டர்ஸ் யாரானாலும் இருக்கலாம். ஆனா நீங்க வந்து அவங்களை ரொம்ப மிஸ் பண்றீங்க கைஸ். நீங்க உங்க ஹெல்த்தை வந்து டேக் கேர் பண்ணி ஆகணும். உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு புது லைஃப் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றத சொல்றாங்க. ஒரு பிரைட்டான ஃபியூச்சர். நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போறதா சொல்றாங்க கைஸ். அதனால இந்த சைக்கிள், இந்த கர்மிக் சைக்கிளை வந்து நீங்க பிரேக் பண்ணி வெளியில வர போறீங்கன்னு சொல்றாங்க. இதுக்காக உங்க லைஃப்ல ஒரு பர்சன் வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. பைல் நம்பர் 2 டெஃபினட்டா இது நடக்க போகுது. இவங்க வந்து ஒரு கைட் பண்ற ஒரு பர்சனா இருக்காங்க உங்களை எல்லா விதமாவும். மேபி இவங்க உங்களோட குருவா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எஸ், இவங்க உங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் நீங்க மாத்துவீங்க. இல்ல இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, இதெல்லாம் கரெக்ட் இல்ல, என்னால இது முடியாது அப்படின்ற அந்த தாட்ஸ்ல வந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு நல்ல ஃப்ரெண்ட், இல்ல உங்களோட லைஃப் பார்ட்னர், உங்களோட குரு, இவங்க வந்து உங்க லைஃப்ல வர போறாங்க. அண்ட் உங்களுக்கே டீப் டவுன் உங்க மனசுல உங்களுக்கு ஃபீல் ஆகும், எனக்கு இந்த இடத்துல வந்து உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லா விதமாவுமே உங்களை கைட் பண்றாங்க, எல்லா விதமாவுமே உங்களை ஹெல்ப் பண்றாங்க. இந்த மெசேஜ் அவங்க தான் உங்களுக்கு சொல்றாங்க. பைல் நம்பர் 2. வாவ், ஓவரால் ஒரு டீப்பான மெசேஜ். ஒரு என்ன சொல்றது, ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜும் கூட. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிளியாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ். உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த அளவுக்கு நீங்க உங்க ரீடிங்கை பார்த்துருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பைல் நம்பர் 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்லை கிறிஸ்டல்ஸ் பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்க நான் டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஓகே காய்ஸ், இதே மாதிரி இன்னொரு ரீடிங்ல சந்திக்கலாம். See you, tata, bye bye.